எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மொட்டை அடிச்சோ, சில பேர் தாடிலாம் ரொம்ப நீட்டா வளர்த்துட்டு அந்த மாதிரியும் மேடைகள்ல உட்கார்றாங்க திருமண மேடையில. அந்த விஷயங்கள் எவ்வளோ சரி சார்? 100% இல்லை, 1000% தப்பு. மொட்டை அடிச்சுட்டு தாலி கட்டவே கூடாது. நம்ம சாஸ்திரமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 12 சொன்னோம்னா 12னா 2 1 3 குரு மாதிரி ஏமாளி உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்க. 12ஆம் நம்பர் 3ஆம் நம்பர், அதாவது மொத்தத்தில் 3ஆம் நம்பர் யார் இருந்தாலும் சரி அவங்கள வேலையை விட்டு போகவே சொல்ல மாட்டார் ஓனர். ஆனால் எல்லாத்தோடய கம்மியாக சம்பளம். சிறந்த அடிமைகள் 3ஆம் நம்பரில் பிறந்தவங்க. சமீபத்தில் அதிகமாக இந்த நீச்சபங்க ராஜயோகம்ன்றதை பற்றி பேசுகிறாங்க சார். நீச்சபங்கம்ன்றது அபரிமிதமான பலன்கள். இப்படி நீச்சபங்கம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் பயங்கரமாக ஒரு நாள் காலம் வரும். செவ்வாய் ஆட்சி உச்சத்தில் இருந்து அந்த ருசிகர யோகம் அப்படின்னா நல்ல இராணுவ வீரமும் கட்டுடலும் நல்ல திறமை. பௌர்ணமியில் பிறக்கணும், அவங்களுக்கு ரொம்ப ராஜயோகம். பௌர்ணமியில் பிறந்தவங்க எப்படியா கவுன்சிலராவது ஆயிடலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பிரபல ஜோதிடர் கனியர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா. முன்னாடிலாம் திருமணம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் சொல்லுவாங்க சார், இந்த ஹேர் கட்டா இருக்கட்டும், அந்த குரூமே ரெடியாகி வர்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ஒரு பொலிவா இருக்கும். அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அவ்வளோ வெளிச்சமா அந்த வெண்மை நிறத்துல பார்க்கவே பிரகாசமா இருக்கும். இப்ப நிறைய பேரு மொட்டைலாம் அடிச்சுட்டு திருமணத்துல அது ஒரு ஃபேஷன், அது வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்கார்றாங்க மேடையில. அந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு நல்லது சார்? உட்காரலாமா அந்த மாதிரி மொட்டை அடிச்சோ? சில பேர் தாடிலாம் ரொம்ப நீட்டா வளர்த்துட்டு அந்த மாதிரியும் மேடைகள்ல உட்கார்றாங்க திருமண மேடையில. அந்த விஷயங்கள் எவ்வளோ சரி சார்? 1000% தப்பு. 100% இல்லை, 1000% தப்பு. மொட்டை அடிச்சுட்டு தாலி கட்டவே கூடாது. நம்ம சாஸ்திரமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆண் ஒரு மொட்டை அடிக்கிறான்னா அவனுக்கு ஏதோ ஒருத்தர் இழந்தால் தான் மொட்டை அடிக்கிற வேண்டிய சூழ்நிலை வரும். கல்யாணம் நிச்சயம்னு பண்ணிட்டாவே மொட்டை அடிக்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. அவ்வளோ சாஸ்திரங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி முடி வெட்டக்கூடாதுனாக்கா அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிக்கணும். அந்த மாப்பிள்ளை அழைப்புக்கு காலகட்டத்தில் மட்டும் சேவ் பண்ணலாம். அது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடாது. அதுக்கு முதலாளியே பண்ணியிருக்கணும். தாடியோடு இருந்து திருமணம் பண்ணுறது சிறந்தது கிடையவே கிடையாது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், ஆனால் வாழ்க்கை அழகாக இருக்காது. நீங்கள் ஃபோட்டோ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லிஸ்ட்டை பூரா ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். தாடியோடு திருமணம் பண்ண பசங்க எப்படி இருக்காங்கன்னு, எப்படி போயிட்டுருக்கு திருமண வாழ்க்கை. தாடி என்பது கேது. இப்போ எனக்கெல்லாம் லக்கணத்தில் கேது, அதனால் முடி தாடி எல்லாமே இருக்குது. இப்போ லக்கணத்தில் கேது இருந்தால் முடி கொட்டவே கொட்டாது. நான் என்னையும் தேய்க்க மாட்டேன், ஒன்றும் தேய்க்க மாட்டேன், தலையே செய்ய மாட்டேன். இப்போ தான் தலைவெல்லாம் ஒழுங்காக சீவி பழகிருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க தலையை சீவ மாட்டேங்க அப்படின்னு. நான் பேசிக்காக ஒரு சோம்பேறி தம்பி, அதனால் தலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அது கவலையே பட வேண்டியதில்லை. நம்ம முடியை பற்றி கவலையே பட வேண்டியதில்லைன்னா கேது தான் நமக்கு ஆதிபத்தியம். ரைட்டுங்களா? அப்போ தாடியோடு இருக்கும்போது கேதுவோட இது வந்துடுது. முகம் வந்து தாடி இல்லாமல் இருந்தால் அது சுக்கிரன். அதனால தான் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை கொடுத்தாங்க காலபுருஷனுக்கு. முகத்தை சுக்கிரனாக வச்சுருந்தாங்க. அப்போ சுக்கிரன் மேலே கேது போச்சுன்னா மனைவி சுக்கிரன், கேது வில்லங்கம். மனைவியும் வில்லங்கமும் ஒன்று சேர அமைகிறது. ரைட்டுங்களா? அப்போ மொட்டை அடிக்கிறது வந்து நம்ம சாஸ்திரத்தில் எப்போதுமே ஆகாது. நீங்கள் எப்போதுமே எல்லா காலத்துலேயுமே பெரியவங்க யாராவது ஒருத்தவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணிடுவாங்க. ஒரு சூழ்நிலையில் இறக்கும் தருவாய் வந்துடும், ஏதோ ஒரு பெரியவங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டு இறப்பாங்க, நான் இறந்தாலும் எந்த சூழ்நிலையும் அவங்க திருமணத்தை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ பலமிக்க சாஸ்திரம் உள்ள ஊர் நம்ம. அப்போ சாஸ்திரத்தை மீறக்கூடாது. நீங்கள் தாடி வச்சுக்கிங்க, திருப்பி ஃபோட்டோ ஷூட்டுக்கு போய் தாடியை போட்டு வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதானே? திருமணம் பண்ணும்போது தாடியை சேவ் பண்ணிவிட்டு நல்ல லட்சணமாக இருந்து திருமணம் பண்ணணும். ஏன்னா முகம் என்பது சுக்கிரன், தாடி இருந்தால் கேது. சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்த ஜாதகமே மனைவியோடு இணைஞ்சு வாழ மாட்டான். நீங்கள் இன்றைக்கி நிலைமைக்கு பெரியவங்க பார்த்துக்கிட்டு தான் சரி, இதே கணவன் மனைவி பார்த்துக்கிட்டு தான் சரி, தாடியோட ஃபோட்டோ தாலி கட்டும்போது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் எப்படி அன்னோனிய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் சார், இந்த 11:11 12:12 ஆரம்பிச்சதே நீங்க தான் நினைக்கிறேன். இப்போ நிறைய இடங்கள்ல இதை பத்தி கேள்விப்பட முடியுது. பிரபஞ்சம்
எண் பிரபஞ்ச எண் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ம். இந்த நம்பர்ல மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும். ம். அப்போ நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தோம். மறுபடியும் அதை பத்தி ஒரு சின்ன ரீக்ளிப் மாதிரி பேசுவோமா சார்? நல்லா பேசலாம். காலம் பொன் போன்றது. ஒவ்வொரு நிமிடமுமே தங்கத்துக்கு ஒப்பானது தான். ஏன்னா ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ளைட்டை தவற விட்டோம்னாலே போயிடுச்சு. 20,000 போச்சு. மினிமம் 10,000 போச்சு. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அது. அப்போ நிமிஷ கணக்கு நமக்கு ரொம்ப முக்கியம்தான். காலம் பொன் போன்றது தான். அது எல்லாமே ஓகே தான். ஏன் 11 நான் கொடுத்தேன் அப்படின்றது காரணம் இல்லாமல் கொடுக்கல. ரைட்டுங்களா? 11 என்பது குபேரனோட எண். அதுக்காகத்தான் கொடுத்தது. 11 மட்டும் தனியாக வச்சுக்க. லிஸ்ட்டு வந்துருச்சு இல்லையா, அந்த டாட் வருது இல்லையா, அதனால் இது ஒரு 11, 2 11 11 அதுவும் 2 அப்படின்னா அது 2ஆம் நம்பரும் குபேரனோட 11 குபேரனோட எண். இதுதான் நமக்கு சிறப்பானது. இப்போ 12 சொன்னோம்னா 12னா 2 1 3 குரு மாதிரி ஏமாளி உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ 12 சொல்லக்கூடாது சார்? நீ ஒன்றுமே இல்லை. இதில் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க 12ஆம் நம்பரில் பிறந்தவங்க இவங்களை வேலையை விட்டு தூக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஆதன் டிவிக்குள்ள 12ஆம் நம்பர் 3ஆம் நம்பர், அதாவது மொத்தத்தில் 3ஆம் நம்பர் யார் இருந்தாலும் சரி அவங்கள வேலையை விட்டு போகவே சொல்ல மாட்டார் ஓனர். ஆனால் எல்லாத்தோடய கம்மியாக சம்பளம் கொடுப்பார். சிறந்த அடிமைகள் 3ஆம் நம்பரில் பிறந்தவங்க தான். அப்போ அது அதிர்ஷ்டம் இல்லை, நம்மளை வச்சு செய்கிறது தான் 3ஆம் நம்பர். ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த 7ஆம் நம்பரும் பாருங்கள். 7ஆம் நம்பர் நம்ம சம்பளமே கொடுக்க வேண்டியதில்லை, ஆஃபீஸை பூட்டவும் வேண்டியதில்லை. நம்மளை வேலை கொண்டாதான் உங்கள் அப்பா விட்றாரு, நீங்கள் போங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சம்பளமும் கொடுக்க வேண்டியதில்லை, அவனை வீட்டுக்கும் போக சொல்ல வேண்டியதில்லை, லீவும் கொடுக்க வேண்டியதில்லை, ஆஃபீஸ்க்குள்ளே கிடப்பான். 7ஆம் நம்பர் அவனுக்கும் சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வேலை பயங்கரமாக பார்ப்பான். இப்படி நம்பர்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த நம்பர்கள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. 13 ரைட்டா? 1ஆம் நம்பர் வந்து சூரியன், 3ஆம் நம்பர் வந்து குரு. 3 1 சேர்ந்தா குருவும் சூரியனும் சிவராஜ யோகம். ஆனால் ரெண்டையும் டோட்டல் பண்ணி பாருங்கள், 4ஆம் நம்பர் ராகுவாக மாறிடும். அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு போய் சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இப்படியே போட்டு காலி பண்ணிடுவான். அதெல்லாம் நம்பர்களில் பெஸ்ட்டு நம்பர்கள்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கலாம். என்னோட கருத்து இவ்வளோதான். எனக்கு எங்களுக்கு குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரு, எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இல்லையா 11 இதெல்லாம் வந்து ரொம்ப பெரியவங்க சொன்னது. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் அதனால் அவங்கவுங்களுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க, அது அவங்களை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் ஜெயித்தது யார்? 11 மட்டும்தான். ரைட்டுங்களா? அதனால் இதுதான், அதாவது நிறைய ரேண்டம் நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 5 6 6 இப்படியெல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டாக? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வேளை அவங்களுக்கு 4ஆம் நம்பர் யோகம் இருந்தால் தான் 13 ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டி அது ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. என்னங்க? அப்போ என்ன செய்யணும், நமக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இதில் டாப் லிஸ்ட்டு வந்து 11 அப்படின்ற டைம் வந்து லாபத்தை நோக்கி பயணப்படும். இப்போ 11 அப்படிங்கிற வரும்போது சில பேர் கண்ண முடியல மேனிஃபெஸ்ட் பண்றாங்க சார். இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு இதை தந்துருச்சு அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னா அந்த விஷயம் சீக்கிரமா நடந்துரும். உண்மையிலே அப்படிதான் 100%. நீங்கள் எதை எண்ணுகிறாயோ அதை அடைந்தே ஆவாய். எண்ணம் நல்ல செயல்களில் இருக்கணும். உறுதியாக நீங்கள் எதை நினைச்சாலும் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி எந்த எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கீங்களோ அதை விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும், நான் மில்லினியர் ஆகணும் அப்படின்னா அந்த எண்ணம் என்னைக்கா இருந்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த எண்ணத்தை உருவாக்குறதே ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தில் இருந்தால் தான் அந்த எண்ணம் வரும், இல்லாட்டி வராது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு கிடைச்சது போதுங்க சார், நான் நிம்மதியாக இருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேட்டால் உங்கள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேங்க சார் அப்படின்வாங்க. அதுலேயும் ஜாதகம் தெரிஞ்சிடும், இது ஒரு டம்மி பீஸு, இவனா முயற்சி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, உத்திர நட்சத்திரத்தை பாருங்கள், உத்திராட நட்சத்திரத்தை பாருங்கள், ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் டிஃபன் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க, கொஞ்சம் கிரேவி கொடுத்தீங்கனாலும் சாப்பிட மாட்டாங்க. என்னோடது எனக்கு போதும், உங்களோடது எனக்கு வேண்டாம், என்னோடது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் உங்களோடது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம், இப்படி நேர்மையான நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம ஜாதக அமைப்பு பிரகாரம் தான் அங்கே அவங்களோட எண்ணம். நீ யாரை ஆசைப்படுகிறாயோ, எதை ஆசைப்படுகிறாயோ, எதை எண்ணுகிறாயோ அது கட்டாயம் ஒரு நாள் அடைஞ்சாவீங்க. அதனால் திங்க் பண்ணலாம். நீங்கள் பணத்தை நிறைய நம்ம பேங்க்லேருந்து பணத்தை எடுக்கிறோம், நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கோம், வர்றவங்களுக்கு உதவியெல்லாம் செய்கிறோம், நம்ம அம்மாவுக்கு கொடுக்குறோம், அப்பாவுக்கு கொடுக்குறோம், அண்ணனுக்கு கொடுக்குறோம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டாயம் ஜெயிக்கலாம்.
இது நம்ம எண்ணத்தை வந்து உருவாக்குறதே ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தில் அப்படி இருந்தால் தான் அந்த எண்ணம் வரும், இல்லாட்டி வராது. சமீபத்துல அதிகமா இந்த நீச்சபங்க ராஜயோகம்ன்றத பத்தி பேசுறாங்க சார். அத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்ல முடியுமா சார்? ஆமாம், அதாவது ஒரு கிரகம் வந்து நீசமாகுது, அது ப்ராப்பர் நீச்சத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு டிகிரி இருக்குது. அது மாதிரி சூரியன்லேருந்து சந்திரன் மேசத்தில், இப்போ மேசத்தில் சூரியன் உச்சம், அதுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், அதுக்கு 7ஆம் இடம் விருச்சிகத்தில் நீச்சம். கடகத்தில் குரு உச்சம், அதுக்கு 7ஆம் இடமான மகரத்தில் குரு நீச்சம். அதே மகரத்தில் செவ்வாய் உச்சம், 7ஆம் இடமான கடகத்தில் நீச்சம். இப்படி அதே மாதிரி சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம், கன்னியில் நீச்சம். புதன் வந்து கன்னியில் உச்சம், மீனத்தில் நீச்சம். இப்படி ஒவ்வொரு கிரகமும் நீச்சம் இதெல்லாம் இருக்குது. சனி வந்து துலாத்தில் உச்சம், மேசத்தில் நீச்சம். ராகுவும் கேதுவும் ரிஷபத்தில் நீச்சம், விருச்சிகத்தில் உச்சம். இந்த உச்சமான கிரகங்கள் ஒன்றை மட்டுமே தரும். என்னது சார்? எதாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான், அதை தாண்டி அவங்களுக்கு போகுது. ஆனால் நீசங்கள் 2ஐ தரும். ஆமாம், சுக்கிரன் நீசம்னா 2 பொண்டாட்டி, புதன் நீச்சம்னா 2 டிகிரி, செவ்வாய் நீச்சம்னா 2 வீடு. ஒரு சிலருக்கு 2 கணவனே கிடப்பாங்க, கணவன் காரகன் செவ்வாய். புதன் இப்போ சனி நீச்சம்னா 2 தொழில். இப்படி இரட்டைக்கும் மேலும் தரக்கூடியது தான் இந்த நீச்ச பங்கங்கள். உச்சம் வந்து ஒன்றே தான் தரும், அது முரட்டுத்தனமாக இருக்கும். நீசங்கள் வந்து விட்டு கொடுத்து போகும். நீங்கள் செவ்வாய் நீசம்னா கட்டாய சகோதரன சகோதரியே இருப்பாங்க, யாரோ 1ஓ 2ஓ இல்லாமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுடைய சூழ்நிலை கருதியாக அடுத்த குழந்தைக்கு போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்போதுமே செவ்வாய் நீசம்னா கட்டாயம் 2 குழந்தை இருக்கும். அவனுக்கு அண்ணனோ அல்லது தம்பியோ இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய் நீசத்துக்கு சொத்து இருக்கும், சொத்தில் வில்லங்கம் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் நீசமானவங்க பாருங்கள், சுயமாக சம்பாதிச்சு 2 வீடாவது வாங்குவாங்க. என்னங்க, அப்போ எப்போதுமே மேக்ஸிமம் 90% கிரகங்கள் நீச்ச பங்கத்தில் தான் எல்லாருக்குமே இருக்கும். நீசமான கிரகங்கள் எல்லாமே நீச்ச பங்கம் இருந்தால் தான் அபரிமிதமான பலன்களை தர்றது. ஆமாம், அது நீச்ச பங்கத்துக்கு காரணம் என்னன்னா இருக்கலாம். இப்போ ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது, அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கம் கிடைக்கும். இப்போ விஜய் சார் பாருங்கள், செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சம், அந்த வீட்டு அதிபதி சந்திரன் வந்து அங்கே ஆட்சி, அதனால நீச்ச பங்கம். அல்லது லக்னத்துக்கு 4, 7, 10 எந்த கிரகம் நீச்சமானாலும் நீச்ச பங்கமாகும். அல்லது திரிகோணத்தில் நீச்சமானாலும் நீச்ச பங்கமாகும். அல்லது அந்த வீடு கொடுத்தவன் ஏதேனும் ஒரு வீட்டிலேருந்து இந்த நீச்சமான கிரகத்தை பார்த்தாலும் நீச்ச பங்கமாகும். இப்படி நீச்ச பங்கம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஆனால் பயங்கரமாக ஒரு நாள் காலம் வரும். அதான் ஒரு பிரச்சனை. அல்லது காலை வாரிட்டு பயங்கரமாக கொடுக்கும். ரைட்டுங்களா? இப்போ சுக்கிரன் நீசம்னு வச்சுக்க, நல்ல மனைவியை கொடுத்துரும், ஆனால் அவள் விட்டுட்டு போயிடுவாள். கொடுத்ததை பறிச்சுக்கிறது, அதுக்கடுத்து மீண்டும் கொடுக்கும். அப்படி ஒன்றை இழந்த பின் கிடைக்கிறதா நீச்ச பங்கம். ஒன்றை வைத்துக்கொண்டு சுகமாக வாழும் சொல்கிறதே உச்சம். ஆனா யோகங்கள் அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் இருக்கு. அதுல இந்த மாதிரியான யோகங்கள் தான் பொதுவா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அது என்ன யோகம் இல்லை, சொல்லலாம்? நிறைய 300 வகைக்கு மேலான யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி 300 வகைக்கு மேலான அவயோகங்களும் இருக்குது. ரைட்டுங்களா? யோகங்களும் அவயோகத்தை தரும், அவயோகங்களும் யோகத்தை தரும். சரிங்களா? இதில் ரொம்ப விசேஷமான யோகம் என்னான்னு கேட்டிங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நீச்சபங்க ராஜ யோகம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம்னு இருக்குது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம பஞ்சமகா புருஷ யோகத்தை போவோம். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு என்னென்னா, லக்னத்துக்கு 9ஆம் இடம் என்பது தர்மம், 10ஆம் இடம் என்பது கர்மம். தர்மமும் கர்மமும் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த 2 கிரகங்கள் யாரெல்லாம் எந்த கிரகத்தோடு தொடர்பு இருக்கோ அவங்க பூரா நல்லா செய்வாங்க. ரைட்டுங்களா? இந்த 2 கிரகம் ஒன்று சேர்ந்தாவே அவங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு. இந்த 2 கிரகங்களுக்கு நல்ல வலுவாக இருந்துச்சுன்னா அவனுக்கு 100% ஆண் குழந்தை உண்டு. அதான் தர்ம கர்மாதிபதி. அதே மாதிரி இவன் ரொம்ப கஷ்டப்பட மாட்டான். ஏதாவது தந்தை சம்பாரித்தது, தாத்தா சம்பாரித்தது, இவனோட நல்ல ஒழுக்கம் எல்லாத்தினால இவன் நல்லா சுகமாக வாழக்கூடியதா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதியோட நட்சத்திரங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் கெடுதலை செய்யாது. நல்லது செய்ய முடியலைனாலும் கூட கெடுதலை செய்யாமல் இருக்காது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விசேஷமாக சொல்லலாம். அதுக்கடுத்து சிவராஜ் யோகம், இப்படி ஒவ்வொரு யோகங்களாக இருக்குது. அதியோகம், அதிதி யோகம், ஏன்னா இப்படி இதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் பஞ்சமகா புருஷ யோகங்கள் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப விசேஷத்தன்மை கொடுக்கும். இப்போ ருசிகர யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்கு அல்லது லக்னத்துக்கு 1,
4, 7, 10 செவ்வாய் ஆட்சி உச்சத்தில் இருந்து அந்த ருசிகர யோகம் இருக்கும். அப்படின்னா நல்ல இராணுவ வீரமும் கட்டுடல், நல்ல திறமை, நல்ல எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் வந்து இந்த ருசிகர யோகத்தில் தான் இருக்குது, செவ்வாயோட தன்மையில் தான் இருக்கும். அம்ச யோகம்னு ஒன்று இருக்குது. அம்ச யோகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்கு இருக்கதான் நல்லது லக்னத்துக்கு இருக்கிறத விட. லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இருந்தால் அதுக்கு வந்து அதே அம்ச யோகம் கிடைக்கும். அதாவது குரு வந்து லக்னத்திற்கு 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருந்தால் இதுக்கு அந்த யோகம் கிடைக்கும். ஆனால் இது கேந்திராதிபத்திய தோஷத்தினால வேறு விஷயம் பூரா கெட்டு போயிடும். பையன் ரொம்ப தங்கமான பையன் சார், உங்கள் பொண்ணை மக மாதிரியே பார்த்துக்கிருவாங்க சார் அப்படின்னு சொன்னாக்க என்னான்னு இருக்கும், அதுதான் அந்த யோகம். ஆனால் சந்திரனுக்கு இருந்துடுச்சுன்னா ரொம்ப பெரிய விசேஷம். சந்திரன் நிற்கிற ராசியிலேருந்து 1ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல குரு ஆட்சி உச்சத்தில் இருந்தால் இந்த யோகம் கிடைக்கும். அப்போ இது வந்து ஒரு பெரிய ராஜயோகத்தெல்லாம் தந்துடும் ஏன்னா அம்ச யோகத்தில். அதே மாதிரி மாளவியா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் உண்டு. மாளவியா யோகம். ஆமாம், இதுவும் லக்னத்துக்கு இருக்கிறத விட சந்திரனுக்கு இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. லக்னத்துக்கு இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷத்தில் பொண்டாட்டியே கிடைக்கக்கூடாது. எப்படா பொண்டாட்டி கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னாக்கா ஒன்று தான் இவனுக்கு ஏன் அந்த பொண்டாட்டி கிடைக்கிறது இல்லைன்னா, அந்த மாளவியா யோகம் வந்து லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ 1, 4, 7, 10 சுக்கரை வந்து ஆட்சி பெற்று இருந்தாக்கா அந்த மாளவியா யோகம் கிடைக்கும். போன ஜென்மத்து பொண்டாட்டி வரந்தாட்டிக்கு இவன் வெயிட் பண்ணணும். போன ஜென்மத்தில் அவங்களுக்கு இருந்த பொண்டாட்டி அதே பொண்டாட்டி தான் கிடைக்கும். அதுதான் பிரச்சனை. அதனால் இவன் தேடிக்கிட்டே இருக்கணும், அப்பா பொண்ணு கொடுங்கடா, பொண்ணு கொடுங்கடா, பொண்ணு கொடுங்கடா. ஐயோ எத்தனை ஜோசியரே உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறது, நான் என்னடா பண்ணுறது, உன் பொண்டாட்டி இந்த வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எனக்கு 20 வயசு ஆச்சு, அப்போ தான் அவள் பிறந்திருப்பான். 20 வயசு 17 வயசு வித்தியாசத்துலலாம் பொண்ணு கிடைக்கிறது, அது பொண்டாட்டி பிறந்து வந்து வரணும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் மாளவிய யோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல பெண்களால் ராஜயோகங்கள் கிடைக்கும். இந்த மாளவிய யோகம் இருக்கவங்க தான் பெண்கள் ஓட்டு நிறையா போடுவாங்க. அதே மாதிரி அப்புறம் 10 யோகம்னு இருக்குது. சூரியனும் புதனும் சேர்வது அறிவு சார்ந்த விஷயத்தில் நல்ல நாலேஜெல்லாம் இருக்கும். இப்படி அதுக்கடுத்து சனி யோகம், சச யோகம்னு பேர். இந்த லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ சனி வந்து 1, 4, 7, 10 லக்னத்துக்கு இருக்கலாம், சந்திரனுக்கு இருக்கலாம். யாருக்கு இருந்தாலும் இந்த சச யோகம் வேலை செய்யும். ஆனால் அது பெரிய தொழில் அதிபரை உருவாக்கிவிடும். இப்படி பஞ்சமகா புருஷ யோகங்கள் ரொம்ப விசேஷமான தன்மை. நீங்கள் அரசியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றாவது இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் அரசியல் வரும். நிறைய பேருக்கு எடுத்து பாருங்க, அதுதான் இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து மாளவியா யோகம் இருந்துச்சு, கலைஞர் ஐயாவுக்கு ருசிகர யோகம்லாம் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய யோகங்கள் இருக்குது. அந்த அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருக்கவங்க எப்படியா வந்துடுவாங்க. அதுக்கடுத்து பௌர்ணமியில் பிறக்கணும், அவங்களுக்கு ரொம்ப ராஜயோகம் உண்டு. பௌர்ணமியில் பிறந்தவங்க எப்படியா கவுன்சிலராவது ஆயிடலாம். ஏன்னா சூரியனுக்கு 7ல் வந்து வளர்பிறை சந்திரன் இருக்கணும். அதாவது பூர்ண சந்திரன் இருந்தால் பயங்கர விசேஷம். சந்திரனுடைய கதி குறையாமல் இருக்கணும். அப்படின்னா தேய்பிரையினுடைய அளவு குறையாமல் இருக்கணும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வந்து முதல்ல வந்து 7 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பார். அந்த 7 நாளை தாண்டி பிறந்திருக்கணும், அவங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. அதே மாதிரி தேய்பிரையில் வந்து 7 நாளைக்கு, அதாவது முதல் 7 நாளைக்குள்ளே இருக்கணும், கடைசி 7 நாளில் பிறக்கக்கூடாது. இந்த சந்திரன் வந்து எவ்வளோ அந்த கதியினுடைய அளவு, எவ்வளோ ஒளியினுடைய அளவு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ஆட்சியாளராகவோ அரசு உத்தியோகத்தில் கிடைக்கிறதுக்கோ அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு.